சீமந்தம், வளகாப்பு, உபநயனம், இப்படி எந்த நல்ல விஷயம் நினைக்கிறீங்களோ, புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறது, இப்படி என்ன எதிர்பார்க்குறீங்களோ இதெல்லாம் மேஷராசிக்கு நடக்க போகுது. அது உங்களுக்கு தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்கும் நடக்க வேண்டியிருந்துச்சுன்னா அதுவே கூடி வரும். ஜூபிட்டர் 10th பிளேஸை பார்க்க போகிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டா எனக்கு சரியாக அமையுமா சார், அடுத்த ஜாப்னு மேஷராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க. ஜூபிட்டருடைய அஸ்பெக்ட் சனியுடைய மேலே விழுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இது வரைக்கும் பெர்மனன்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன புண்ணியங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியங்களுடைய அனுக்கிரகம் இருக்கும். அந்த குழந்தை பிறப்பு விஷயத்தில் யாருக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சோ அது சால்வ் ஆகும். இந்த ஜூபிட்டர் 8th பிளேஸை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் ஒரு 8th பிளேஸை பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசிய நோய்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்கும். அந்த வேலை ரொம்ப ஒரு உயர்வான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பெரிய லாபத்தில் அமைய போகுது.